ஐயோ காவேரி, நீதான் மகான்னு தெரியாம அம்மா, ஏம்மா நீங்க இப்படி பண்ணீங்க? டேய் விஜய், நீயாவது சொல்லிருக்கலாம்லடா. எல்லாரும் சேர்ந்து என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே. ஆமாமா. ஏய் தெரியும்டா. சாரி. யாரியா என்ன சொல்றா? ஆமா. டேய் நான் அப்புறம் பேசுறேன். சார் சார் சார், டேய் வண்டி ஓட்டுறாப்பா. சார் சார் என்னாச்சு? மகா சார் மகா சார் என்ன சார் ஆச்சு? பிரதர், நீங்க தானே நேத்து என்ன லாரில இருந்து காப்பாத்தினவரு? சார் இப்ப ஞாபகம் வந்துருச்சா சார்? வந்துருச்சு பிரதர். ஐம் சாரி பிரதர். ஆக்சுவலி நேத்து நீங்க என்ன காப்பாத்தலைனா இப்ப நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஐயோ. ஆக்சுவலி சொல்ல போனா நீங்க என் உயிரை மட்டும் இல்ல, என் மகாவோட தாலியை எடுத்து கொடுத்து எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு கொஞ்ச நாளா பழசு எல்லாமே மறந்து இருந்தது. எனக்கு மறந்தது எல்லாமே நினைவு திரும்பும் போதுதான் நீங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க. அந்த டைம்ல என்னன்னு தெரியல, எனக்கு நல்லது கெட்டது ஒரே டைம்ல நடந்திருக்குது. ஏய் ரைட் பாக்கறா. போடா. ஏய் இன்னைக்கு விட கூடாதுடா அவனை. போடா. பிரதர், ப்ரோ ப்ரோ நீங்க ஏறி போயிடுங்க ப்ரோ, உங்களை வெட்டிடுவாங்க. போங்க. இல்ல துப்பாக்கி இல்ல மாறா. ஏய் ரைட் இத வெட்டிடுறா. மாறா
ஸ்டார்ட் ஆகல. வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? இருங்க நான் பாக்குறேன். இறங்க இறங்க. பிரதர் வாங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம். நீ வா மாறா. ஏய் ஏறா. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்ல நேரத்தில் நீங்களே கார்ல ஏறி ஸ்டார்ட் பண்ணீங்க. இல்லைன்னா அவங்க இந்நேரம் என்னைய சுத்து போட்டிருப்பாங்க. சுத்து போட்டு என்ன பண்ணிருப்பாங்க? உன் கையாலே செத்துருப்பாங்க. உன் கூட மோதி அவங்க உயிர் பிழைக்க முடியுமா மாறா? ஏய் நீ எல்லாம் பேசாத ரைட்டு. கன்னை எடுனா எடுக்க மாட்டேங்கிற, காரை ஸ்டார்ட் பண்ணுறா ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிற. நீ எல்லாம் எதுக்கு என் கூட வர்ற? நான் என்ன வேம்டேவா பண்ண மாறா? ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. டேய் இந்த மாதிரி காரணம் சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் எப்படி சாரி ஏறி உட்காந்தோன்னே கார் ஸ்டார்ட் ஆச்சு? ஆபத்து சமயத்தில் காப்பாத்துறோம்னா காரணத்தை சொல்லு. சாரி மாறா, பதட்டத்தில் எனக்கு என்ன பண்ணதே தெரியலப்பா. பதட்டமா? ஏய் என்ன பேசிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் நீ மாட்டுத்தாவணியில பொறி உருண்டை வித்து பொழைச்சிக்கலாம்ல. எதுக்கு தண்டத்துக்கு ஏன் கூட வந்துட்டு? சாரு மட்டும் சரியான நேரத்தில் கார் எடுக்கிறேன்னு வையன் என்ன இருக்குன்னு தெரியும்ல. அவங்க வீசின அருவா நல்ல வேலை என் கழுத்துல இறங்கல, ஆனா என் கையில இறங்கிருக்கும். போயிருக்க வேண்டியதுதான். என்ன நீ பிரதர் அதை விடுங்க. ஆமா யார் அவங்க? எதுக்காக உங்களை அட்டாக் பண்ண வந்தாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், எல்லாம் என் பங்காளிங்க தான். இதெல்லாம் விட்ட குறை தொட்ட குறை மாதிரி. ஊர் விட்டு ஊர் வந்தாலும் விட மாட்டாங்க, துரத்திட்டு வர்றாங்க. அதை விடுங்க சார், இப்போ எதுக்கு அதை போய் பேசிக்கிட்டு? என்ன பிரதர் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது, நீங்க சாதாரணமா விடுங்கன்னு சொல்றீங்க? சார் இதெல்லாம் எங்கள் லைஃப்பில் தினமும் நடக்கிறது தான். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும் சார். சரி அதை விடுங்க. எங்கள் கதையெல்லாம் பேசணும்னா ரத்தம் தான் சூடாகும். அதை போய் எதுக்கு பேசிக்கிட்டு? உங்கள் கதையை சொல்லுங்கள் கேட்போம். என்ன ரைட்டு? என் கதைன்னா எதை சொல்றது? உங்கள் கதைனா உங்களை பற்றி தான் சார். நீங்கள் யார் என்னன்னு சொல்லுங்க. பிரதர் நான் என்னை பத்தி சொல்றதை விட என்னோட மகாவை பத்தி சொல்றது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மகாவா? யார் சார், உங்க ஒய்ஃபா? ஆமாம் பிரதர். என்ன சார் லவ் மேரேஜா? இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே என்னோட மகாதான். அவ மட்டும் இல்லைன்னா நான் என்னைக்கோ செத்திருப்பேன். நீங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன பேஷண்ட்டுக்கு சுயநினைவே வரல. இவரை அட்மிட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. பல்ஸ் வேற கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்படியே போனா இவர் கோமாக்கு போக சான்சஸ் இருக்கு. பேஷண்ட்டும் யார் என்னன்னு தெரியலையே. என்ன பேஷண்ட் மயக்கமா இருந்து கூட தாலியை பிடிச்சுக்கிட்டே இருக்காரு. பேஷண்டோட பாடியில எந்த மெட்டல் சம்பந்தப்பட்டதும் இருக்க கூடாது. அதை ரிமூவ் பண்ணணும்னு கூட தெரியாதா உங்களுக்கு? என்ன வேலை பாக்குறீங்க? வெளில போமா. என்ன விடவே மாட்டேங்கிறாரு. அன்கான்ஷியஸா இருக்கும்போது கூட இவ்வளவு டைட். டாக்டர் இங்க பாருங்க. என்னது? தாலியை இவர்கிட்ட இருந்து எடுக்க பார்த்தா பல்ஸ் அப்நார்மல் ஆகுது.
பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வருது டாக்டர். ஆமா, கான்ஷியஸ் வருது. டாக்டர், அவர் திரும்ப அன்கான்ஷியஸ்க்கு போயிட போறாரு. டாக்டர், அந்த தாலியை திரும்ப அவர் கையிலே கொடுத்து பார்க்கலாமா? ஓகே. சார், சார் நான் பேசுறது கேக்குதா? சார், சார் உங்க பேர் என்ன? டாக்டர், நான் இங்க எப்படி? மகா, மகா, டாக்டர் என் போனு. அது சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என் மகா. டாக்டர், டாக்டர் நான் என் மகாவை பார்க்கணும் டாக்டர். டாக்டர், மகாவா? யாரு? என் வைஃப் டாக்டர். இத்தனை நாளா நான் என் மகாவை மறந்துட்டேன் டாக்டர். எனக்காக கூட்டிட்டு வாங்க டாக்டர். இப்ப எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும்போதுதான் நான் ரோட்டுல மயக்கமாய் விழுந்துட்டேன். இப்போ உங்க பல்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு. இருந்தாலும் ஈவினிங் வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் அப்சர்வேஷன்ல இருந்துட்டு அப்புறமா டிஸ்சார்ஜ் ஆகி போய்க்கலாமே. இல்ல டாக்டர், என்னால அவ்வளவு நேரம் இருக்க முடியாது. என் மகாவை இப்பவே நான் பார்க்கணும். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். ஹலோ மிஸ்டர், மிஸ்டர் என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ, நான் சொல்றேன். உங்க பாடி கண்டிஷன் சரியில்லை மிஸ்டர். தாலி தான் உங்களை நார்மலுக்கு கொண்டு வந்துச்சு மிஸ்டர். மகா, டாக்டர் சாரி டாக்டர், நான் உடனே கிளம்பணும். என்ன பண்றீங்க? இல்ல, யாரையாவது வர சொல்லி அழைச்சிட்டு போக சொல்லுங்க. இல்ல டாக்டர், சொல்லுங்க எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல இல்ல மிஸ்டர், நீங்க போக கூடாது தனியா. டாக்டர். நான் மகாவை உடனே பார்க்கணும் டாக்டர். நான் மிஸ்டர், போறேன். உங்க பாடி கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்றேன்ல. பரவாயில்ல டாக்டர், சார், இப்படி பண்ணாதீங்க சார். பரவாயில்ல. சார், மிஸ்டர், மிஸ்டர். சார், என் வாழ்க்கையிலலாம் இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் வேலையே இல்லை சார். ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்கையில் எனக்கே கண்ணு கலங்குது சார். நீங்கள் சொன்னாப்புல உங்கள் ஒய்ஃப் மேலே நீங்கள் வச்சிருக்கிற லவ் தான் சார் உங்கள் உசிரியை காப்பாற்றிருக்கு. நம்ம லைஃப்லலாம் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான உசுறு கிடைக்கிறதுலாம் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை சார். வாழணும்னா இப்படி ஒரு உறவுக்காக தான் சார் வாழணும். ஆமா பிரதர், உங்களுக்குன்னு யாருமே இல்லையா? சார், நம்ம கதையே வேற சார். லைஃப்ல இந்த மாதிரி லவ், அன்பு, பாசம், விசுவாசம் அதெல்லாம் நமக்கு கிடையாது சார். நம்ம லைஃப் எல்லாம் வெட்டு, குத்து, பகை, துரோகம், பழிக்கு பழி, ஒரே ரத்த வாசம் தான் பிரதர். இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் நமக்கு வேலை இல்லை சார். அவனுங்களை காணோம். தப்பிச்சிட்டான், எங்க போனானே தெரியல. டேய், இந்த சைடு தானே போயிருப்பான். லெஃப்ட் விடுறா வண்டியா. திருப்படா வண்டியா. எஸ் ஆயிட்டானா? சார், ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விஷயமா தான் நடக்குது. பாருங்களேன், உங்கள் மகாவோட சேர்ந்து இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நீ சந்தோஷமா இருப்பீங்க. கண்டிப்பா பிரதர், அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இருக்கேன்.
பிரதர் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. பின்ன இருக்காதா சார்? இதுக்காக தானே அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னீங்க. அவங்கள பார்த்த உடனே முதல்ல இந்த தாலி அவங்க கழுத்தில் கட்டி போடுங்க. ஆமா பிரதர், வீட்டுக்கு போனதும் வேலை அவ கழுத்துல 3 முடிச்சு போடுறது மட்டும்தான். அதான் சரி. இவ்வளவு நாளா எனக்காக என் மகா அனுபவிச்ச கஷ்டத்துக்கு வேற என்ன பிரதர் என்னால பண்ண முடியும்? டேய், சுத்து போட்டாங்கடா. பங்காளி உசுர் என் கையில தான் நான் போறேன். பிரதர் நீங்க போகாதீங்க. ப்ரோ பாத்து பாத்து பாத்து. இன்னைக்கு இவனுக்கு மாறன போட்டுருவாங்களா? அவன் மட்டும் சாகாம தப்பிச்சிட்டான். அப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே கண்டுபிடிச்சிருவானே. செத்தம் என்னை கண்டனமா வெட்டி கூறு போட்டுருவான். பிரதர் நீங்க வண்டியில இருங்க, நம்ம பாத்துக்கலாம். போலாம் போலாம் போலாம். பண்ணிடு. புல்லட்டேங்கடா. புல்லட்டு காயடிச்சு மாறா. பிரதர் பிரதர் நீங்க உள்ள வந்துருங்க, பாத்துக்கலாம். வாங்க வாங்க வாங்க. ஏய், புல்லட். தப்பிச்சிட்டானே, எந்த பக்கம் போனானே தெரியல. அதான் ஜிபிஎஸ் இருக்குல்ல, அவன் போற வழி காட்டும்ல. அப்புறம் என்னடா, அதை பார்த்து போடா. டேய், மாற சுட்டதுல செல்போன்லாம் செதறிடுச்சு. இனிமேல் அவனை பிடிக்கவே முடியாது. அவன் தப்பிச்சிட்டான். எப்படிடா தப்பிச்சான்? அவன் கூட தான் ரைட் இருக்கான்ல, அவனை வச்சு அவன் காரியத்தை முடிச்சிருவோம். அண்ணா அவன் அதெல்லாம் பண்ண மாட்டானே. வாங்கின காசு காட்டி தான் கொடுப்பான். ஆலிமா காலி பண்ணுவான். டேய், காசுக்காக காட்டி கொடுக்குறவன் காசுக்காக கொலையும் பண்ண மாட்டா. இப்போ கொடுத்த காசை விட 3 மடங்கு சேர்த்து கொடுக்கறதா அண்ணன் சொன்னேன்னு சொல்லு. கண்டிப்பா செய்வான். என்னடா பாக்குற? ரைட்டால மாறின கொலை பண்ண முடியுமா? டேய், மாற மாதிரி ரவுடியெல்லாம் நெஞ்சுக்கு நேரா நின்று வெட்டுறதை விட முதுகுக்கு பின்னாடி குத்துறது தாண்டா ஈஸி. மாறனை காலி பண்ண அவன் தான் சரியான ஆளு. மெசேஜை போடு நீ. போடணே. அனுப்பிச்சிட்டேண்ணா. வண்டி ஏறா. தேங்க்யூ பிரதர். சார். சரிங்க சார். சரி சார், நான் போயிட்டு வரேன். பார்த்துக்கலாம். ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காருல்ல ரைட்டு? ஆமாம் மாறா, இவரெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இவர் மாதிரி வாழணும்னு ஆசையாக இருக்குப்பா. நமக்கா? ஏய், எனக்கெல்லாம் அந்த ஆசையே கிடையாது. உனக்கு அந்த ஆசை இருக்கா? நீ வேணா போய் வாழ்ந்துக்க. உனக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சு தர்றேன். அதெல்லாம் வேணாம் மாறா, இருக்கட்டும். சொல்லு குணா. ஹலோ மாறா. ஹலோ மாறா. ஏய், ஒரு நிமிஷம் இருடா, கேட்கலடா. இந்த இரு, நான் ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணுறேன். ஏய், ஹெட்ஃபோன் இருக்கா? கொடு.
சொன்ன மாதிரி ஆளுங்க பூரா இறங்கி என்ன சுத்து போட்டாங்க. என்ன மாறா சொல்ற? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ இவ்வளவு அசால்ட்டா எடுத்திருக்க. சரி, இப்ப நீ எங்க இருக்க மாறா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? டேய், நீங்க எதுக்குடா இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவங்க எல்லாம் சல்லி போயிடலடா. அம்புட்டு ஈஸியா என் மேல கையை வச்சிட முடியுமா? உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சு மாறா. என் காதுக்கு நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா நான் எப்படி ஆடி போயிட்டேன் தெரியுமா? நீ மதுரைக்கு திரும்பி வர வரைக்கும் கொஞ்சம் சூதானமா இருமாறா. ஐயோ தாலி. ஆ, ப- பிரதர், ஏய்! ஆ!